சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா நல்லா திட்டம் போட ஆரம்பிச்சிருதுங்க. என்னம்மா இந்த கண்மணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் கல்யாணத்தை பத்தி அம்மாச்சி கிட்ட பேசுறேன்னு சொன்ன, இப்ப என்ன அம்மாச்சி இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், இப்ப பாரடி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா கட்டி பிடிச்சு சாவித்திரி கதறிக்கிட்டு இருக்கு. நீ தானம்மா சொன்ன கண்மணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாமரை கல்யாணத்தை பத்தி அண்ணங்கிட்ட பேசுறேன்னு சொன்னியேம்மா, அது மட்டுமா சொன்ன? 200 சவரன் நகை அவளுக்கு போறேன்னு சொன்னியேமா, அது மட்டும் பத்தாதுன்னு 1 கோடி ரூபாய் சொத்து மதிப்புல சீர்வரிசை அவளுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி என்னென்னமோ சொன்னியேமா, இப்படி கடைசியில் எங்களை விட்டுட்டு போயிட்டியேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா கதறிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் எங்கடி சொன்னேன் இதை பத்தி ராஜாங்கத்திட்ட, நான் எங்கடி பேசுறேன்னு, 200 பவுன் நகை நான் எங்கடி போறேன்னு, அடி பாவி என் மேல இருக்கிற பாசத்துல நீலாம் கதறவின்னு பார்த்தா கடைசியில இவ வந்து எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லி இப்படி அள்ளி விடுறேடி அப்படின்னு சொல்லி அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் சித்திராவும், என்னம்மா அத்தை பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை அம்மாச்சி இதெல்லாம் சொல்லி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சித்திரா கேட்கவும், நீ வேறடி கிளவி, இதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவ சொத்தை நல்லா அமுக பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா கதைக்கிட்டு, அத்தை அத்தை இப்படி போயிட்டீங்களே அத்தை, நேத்து ராத்திரி கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே அத்தை, நீங்க தானத்தை சொன்னீங்க மக ஸ்தானத்துல உங்களை வச்சு பாக்குறேன்னு நீங்க தானத்தை சொன்னீங்க, பத்தாவதுக்கு என்கிட்ட 300 பவுன் நகை இருக்கு, அந்த 300 பவுன்ல 200 பவுனை நீ வச்சுக்க, 50 பவுனை சாவித்திரிக்கும் 50 பவுனை மோகனாவுக்கும் தரேன்னு சொன்னீங்களே, இப்ப என்னத்தை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, பத்தாவதுக்குன்னு நம்ம மதுரை பக்கத்துல இருக்கிற 30 ஏக்கர் நிலத்துல அதை போடணும் இதை போடணும் அதை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்னைய விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா ஒரு பக்கம் நாடகத்தை போடுது. இதை பார்த்துட்டு சித்ரா வேகமா வருது. வாழ வேண்டிய வயசுல நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி 5 ஏக்கர்ல பெரிய பாட்டை சொல்லி எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, அப்பத்தா இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா சித்ரா அழுதுகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வேகமா தாமரை, என்ன அம்மாச்சி என் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பேன்னு பார்த்தா இப்படி போயிட்டே அம்மாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா தாமரை அழுதுகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் பார்த்தா எல்லாருமே அப்பத்தா கிட்ட இருந்து சொத்தை கறக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய்க்கு வந்ததை லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கருப்பு பக்கத்துல வந்து, ஏத்தா இதெல்லாம் நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை பொத்திக்கிட்டு இங்க அப்பத்தாட்ட கேட்கவும், ஏண்டா நீ வேற, இதெல்லாம் நான் அவள்கிட்ட எதையுமே சொல்லலடா, இவளுகளா வாய்க்கு வந்ததை அள்ளி விராளுக, எங்க நான் திரும்ப வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற நினைப்புலதான் இவளுகளா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளு, இப்பதானே இவளுடைய உண்மையான லட்சணம் தெரியுது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு அப்பப்ப அப்பத்தா கிட்ட பேசுற எல்லாத்தையும் பார்த்தா நடேசன் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நடேசன் நல்லா ஃபுல் போதையில இருக்கிறதுனால, என்ன அப்பத்தா கிட்ட வந்து கருப்பு ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, அப்பத்தாவுடைய தலையை அசைற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது, அப்பத்தா என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பத்தா பார்த்தா இதை கவனிச்சுறாங்க. ஐயோ இவன் பார்த்து தொலைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பார்த்தா ஒரு பக்கம் அலர்ட் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்ச்செல்வி வீட்டுல இருந்து வீட்டுக்கு வராங்க. ஏங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கூப்பிடவும் செல்லப்பாண்டி பார்த்தா வாசல்லே நிக்கிறாரு. இல்ல வசந்தி, நான் உள்ள வந்தேன்னா உள்ள இருக்கிறவங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால நான் உள்ளலாம் வரல, நான் இங்கேயே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், எங்க வாய்க்கு நிறைய ஆத்தா ஆத்தான்னு சொல்லிடுவீங்கல, அவங்களும் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சு எவ்வளவு உரிமையோட பேசுவாங்க, அப்படிப்பட்ட ஆத்தா போய் சேர்ந்துருச்சு, உங்க கையால வந்து மாலையை போடுங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கூப்பிடவும் செல்லப்பாண்டி வசந்தி இங்க எல்லாரும் வராங்க. உள்ள வரவும் பார்த்தா வேகமா சாவித்திரி எந்திரிச்சு வந்து, எங்க வந்தீங்க நீங்க, இந்த வீட்டுக்குள்ள வர எந்த மூஞ்சியை வச்சியா நீ வந்த, அதுவும் நடு வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்க, எங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க உனக்கு அசிங்கமா இல்ல, ஏயா நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அது வந்து இல்லம்மா, பெரிய வீட்டு அம்மாவுக்கு என் கையால ஒரு மாலை போட்டு போயிரு, மரியாதை பண்ணிரு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், உன் மாலை வேணா உன் மரியாதை வேணாம், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் வேகமா பார்த்தா ஈஸ்வரி வருது. நீ பண்ண காரியெல்லாம் பத்தாதா, எங்க மாமா பேரை அசிங்கப்படுத்துற மாதிரி எவ்வளவு காரியம் பண்ணிருக்க, அவர் லஞ்ச வாங்கிருக்கான்னு சொல்லி நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்க, எப்படியா எந்த மூஞ்சியை வச்சியா நீ இந்த நடு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லையில வேகமா பார்த்தா தமிழ் வந்து, நிறுத்துங்க, அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், வாடியம்மா இவ்வளவு நேரம் நீ என்னடா பேசாம இருக்கேன்னு பார்த்தேன், சரியா வந்துட்டு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், அவரு தப்பு பண்ணாருன்னு சொல்றீங்களே, ஏன் இந்த வீட்டுல இருக்கிற யாருமே தப்பு பண்ணலையா, இல்ல மாமாவுடைய பேரை கலங்கப்படுத்துற மாதிரி எந்த விஷயமும் பண்ணலையா அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டுல தப்பு பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அப்படி இருக்கிறவங்களா இங்க இருந்து எல்லா காரியமும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க, அதே மாதிரிதான் அவங்க தப்பு பண்ணாங்கதான், தப்பு பண்ணா அதுக்காண்டி அப்படியே இருக்கணுமா, அவர் திருந்திட்டாரு, ஜெயிலுக்கும் அதுக்கு பதிலா போயிட்டு வந்துட்டாரு, இப்ப
அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை எங்க வீட்டுல இருந்து செய்யத்தான் செய்வாங்க. நான் என்னதான் விவாகரத்து கேட்டு இருந்தாலும், கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்தாலும், இந்த நிமிஷம் வரையும் நான் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேசவும் சாவித்திரி ஈஸ்வரி எதுவும் பேசாம அமைதியா இருக்கு. செல்லப்பாண்டி பார்த்தா கொண்டு வந்து மாலையை அப்பத்தா கழுத்துல போட்டுட்டு செல்லப்பாண்டி வசந்தியும் அப்பத்தா பக்கத்துல நின்று அழுதுகிட்டு இருக்காங்க.